கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல அவினாசி வெறிச்சுப்பா அவினாசி. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி அதனால் புதுசாக ஒரு ஆள் நம்ம கடைக்குள்ளே வந்திருக்கு. வந்ததுனால வியாபாரம் நமக்கு பாதிக்குதா, இல்லை இருக்கிற சூழ்நிலைனால நமக்கு பாதிக்குதா, இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி தாண்டாமான போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டோம். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு குருமந்தூர் வச்சுப்பா குருமந்தூர். சரிப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் சீக்கிரமாக எனக்கு எப்படி அங்கேருந்து விடுதலையாகி சீக்கிரமாக எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விடணும். அதனால் கருப்பசாமி ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் 10ஆம் வரைக்கும், ஆவணி மாதம் 10ஆம் வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. அதே போல் கருப்பசாமி சரிப்பா சரி, ஆவணி மாதம் 10ஆம் வரைக்கும் போகிற அதுக்குள்ளே பிரச்சனையை நான் உருவாக்கி எனக்கு வேணான்னு அவளா வாயிலேருந்து வர்ற மாதிரி கருப்பசாமிக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. சரி, அதனால் நான் குழந்தைய பார்க்க போகணும், குழந்தைக்கு ஏதாவது ஒன்று செய்ய போகணும் அப்படிங்கிறது ஒரு 2 மாதம் மட்டும் தவிர்க்கணும். சரியா? அங்கே போய் சாப்பிட தண்ணி குடிக்க காசு வாங்க அப்படி இருந்து அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் ஒரு 6 மாதம் தள்ளி போகும். இல்லை ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட்டு தெரியணும் அப்படின்னா ஒன்றும் நான் சொன்ன மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா மறுபடியும் ஒரு 6 மாதம் தள்ளி போக, ஆனால் டைவர்ஸ் பண்ணிடலாம். சரியா? என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி மட்டும் கடைபடி. நீ நினச்சது போல் உனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு நம்ம ஃபோனில் பேசணும்? அப்படின்றியா? சரி, அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலைல வந்துட்டோம். அதனால் நீ பேசலாண்டம்மானே, அவகிட்ட மட்டும் பேச வேணாம். சரியா? நீ பேசு. அதுக்குள்ளே அதுக்கு மீறி நீ 2 ஆளும் பேசினாலும் இதை விட பிரச்சனை பெருசாக உருவாக்குவேன். ஏதோ ஒரு ரூபத்தில் உருவாக்கி ஆவணி 10ஆம் தேதிக்குள்ளே அவள் வாயிலேருந்து வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கின போதுமில்ல. அதனால் தப்பு அந்த பக்கம்னு தான் இருக்குது. அதனால தான் நான் கருப்பசாமி டைவர்ஸுக்கு நான் உனக்கு முடிவு பண்ணியாச்சு. அதனால் இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க. அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பாரு, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு மேட்டுப்பாளையம் வச்சுப்பா மேட்டுப்பாளையம். உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? நம்ம வந்து போர் போடலாமா? அப்படி தானே? வைகாசி முடிஞ்சு ஆணி 9ஆம் தேதி, ஆணி 9ஆம் தேதி அந்த அன்னைக்கு போட்டுடலாம்டாமனே. அந்த அன்னைக்கு போட்டுடலாம். அது என்ன நாள்னு பாரு. பால் வாங்கிட்டு வந்தியா? எங்கே பால்? பால் வாங்கிட்டு வந்ததை எடுத்துகிட்டு வர சொல்லு. இங்கே வா. பார்த்துட்டியா? என்ன நாள் வருது? 23 திங்கக்கிழமை. ஆணி 23 திங்கக்கிழமை. நான் ஆணி என்ன தேதி பார்க்க சொன்னேன்? ஆணி 9ஆம் தேதி பார்க்க சொன்னேன். நீ என்ன 23ன்ற? நல்லா போய் பார்த்துட்டு வா. என்ன கிழமை வருதுன்னு மட்டும் பார்த்துட்டு வா. வந்ததே உன் கணவர்கிட்ட கொடு. ஆணி 9ஆம் தேதி, ஆணி 9ஆம் தேதி அன்றைக்கி நீ போர் போட்டுடலாம். அதை வாங்கு. அதனால் கருப்பசாமி வேலையை நீ ஆரம்பிச்சிடலாமா? தாராளமாக ஆரம்பிச்சிடலாம். நாளையிலிருந்து உனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. போர் போடுறதுக்கு தான் 9ஆம் தேதி. அதுக்குள்ளே நீ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணணும். அதனால் நான் இன்னையிலேருந்து நான் சரக்கு அடிக்க மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லணும். நான் கருப்பசாமி என்றைக்குமே என்னோடது 1 வே ரோடு தான். இங்கே சொல்லிவிட்டு நாளைக்கு போய் இல்லை ஒரு 10 நாள் கழித்து அடிக்கணும்னு நினச்சின்னா பிரச்சனை வந்துடும். முதல்லையே சொல்லிட்டேன், ஒரு கையும் ஒரு காலும் வராது. அதனால் கருப்பசாமி இத்தனை நாள் நம்ம குடித்தோம், இத்தனை நாள் நீ இங்கே வந்திருக்க, இத்தனை நாள் உன்னை சரக்கை பற்றி பேசியிருப்பேனா? அதனால் கருப்பசாமி இப்போ தொழிலை விரிவாக்கம் பண்ணணும். அப்படி தானே? கேட்ட இடம் வாங்கணும்.
அதே போல் கருப்பசாமி கேட்டதுக்கு பக்கத்துலேயும் வாங்கியிருக்கோம், கேட்டதும் வரும். அதே போல் கருப்பசாமி அத்தனையும் உனக்கு வாங்கி கொடுத்து தொழிலும் விரிவாக்கி நீ நினச்சது போல் உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் நடக்கிற மாதிரி கருப்பசாமி 10 பேர்த்து ஆளை போட்டு செய்யணும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அப்படிங்கும்போது நம்ம ரெடி ஆகணும். அதனால் கருப்பசாமி அதுக்கு உண்டான வழியை இப்போ பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். உனக்கு சம்மதமா? உனக்கு சம்மதமா இல்லையா? ஆனால் நான் கருப்பசாமி சொன்னது வேண்டாமான்னு முதல்லையே சொல்லிடுவேன் எதுவாக இருந்தாலும். அதோட உனக்கு சம்மதம் தானே? ஏதாவது ஏதாவது ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி நான் சொல்கிற டைம் வரைக்கும் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா உனக்கு நான் பர்மிஷன் கொடுப்பேன். சரி. சரியா? 6 மாதம் முதல் டைம் உனக்கு கொடுக்குறேன். 6 மாதத்தில் எனக்கு வாங்குறதுக்குனாலுமே வேறு ஆளை விட்டுத்தான் வாங்கணும். 6 மாதம் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி கடைப்பிடிச்சு அப்படின்னா நீ நினச்சது போல் கருப்பசாமி நானாக உனக்கு மாற்றி உனக்கு அமைச்சு உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே கருப்பசாமிகிட்ட போனால் தானே நமக்கு ஏதோ ஒன்று பண்ணுது. போகலின்னா என்ன பண்ணுறது? கருப்பசாமி கேட்க முடியாதுல்ல. அப்படின்னு நீ நினச்சி வராமல் நீ அங்கே சரக்கு அடிக்கணும்னு நினச்ச அப்படின்னா நான் வெள்ளைக்காரனோட துப்பாக்கியில் தோட்டாவில் குறி மாறுறதோ இல்லையோ கருப்பசாமி வச்ச குறியில் கண்டிப்பாக மாற மாட்டேன். எங்கே இருந்தாலும் உன்னை தூக்கிடுவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படி தொந்தரவாகி போச்சு நீ வந்து என்கிட்ட அழுதவும் கூடாது. சரியா? இப்படியெல்லாம் நான் தொழிலும் விரிவாக்கம் பண்ணணும்னு நினச்சேன். இடமும் வாங்கி கொடுத்து கணவருக்கு இப்படி உடல்நிலையில் பிரச்சனையை கொடுத்துட்டியே அப்படின்னு என்கிட்ட வந்து காலில் அழுதுடக்கூடாது. முதல்லையே சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி என்னோடய பாதையில் நீ வந்த அப்படின்னா நீ வந்து வேலை போய் செஞ்சு சம்பாதிக்கணும். உட்கார்ந்த இடத்துல ஆளுகளை வச்சு நீ நினச்ச இடத்துல கொண்டுட்டு போய் உட்கார வச்சு பிள்ளைகளையும் நல்லபடியாக வாழ வச்சு நீ எதிர்பார்த்ததை விட 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அதனால் இதில் தவற மாட்டேயே. தகுந்த என் மேலே குத்தம் சொல்லக்கூடாது. ஒப்பவே சொல்லிட்டேன். சரியா? இதை கொண்டுட்டு என்னோடய ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு வா. 2 பேர் ஓடும். ஒரு சொட்டும் கூட சிந்தக்கூடாது. இன்னையிலேருந்து என்ன பண்ண மாட்டேன்? சரக்கு அடிக்க மீதி அடித்து என்ன பண்ணலாம்? அடிக்க மாட்டேன். அடித்து என்ன பண்ணலாம்? அடித்தா நீ என்ன சொன்னாங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும். தவற மட்டும் இல்லை. இன்னையிலேருந்து கருப்பசாமி உனக்கு பொதுவாக என் குலதெய்வத்துக்கு பொதுவாக நான் சரக்கு அடிக்க மாட்டேன். அதுக்கு மீறி அடித்தா என்ன தண்டனை இருந்தாலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடி. சொல்லிட்டு தான் குடிக்கணும். இனிமேல் சரக்கு அடிக்க மாட்டேன். அதுக்கு மேலே என்ன அடிச்சதும் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கேன். குடிச்சது பூரா குடிச்சிடணும். எனக்கு வாங்கிட்டு வந்த பாட்டிலில் போய் எடுத்துகிட்டு போய் என் பேரை சொல்லி எனக்கு இன்னையிலேருந்து ஞாபகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஊற்றிட்டு வா. வர்ற கார்த்திகை ஜோதி வரைக்கும் டைம். சரியா? கார்த்திகை ஜோதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன். கார்த்திகை ஜோதி வரைக்கும் எனக்கு வாங்குறக்கே ஆள் விட்டு தான் நீ வாங்கிட்டு வரணும் அமாவாசை பௌர்ணமிக்கு. சரியா? அதே போல் கருப்பசாமி என்னோட வாக்கில் தவறாமல் நீ இருந்த அப்படின்னா நீ நினச்சது போல் கருப்பசாமி மேலும் மேலும் உயர வச்சு கேட்டடை ஒன்று கொடுக்காம இருக்கிறான் பற்றியா? கொடுக்க முடியாதுன்னு சொன்னான்ல, அந்த இடத்தையும் சேர்ந்து வழியை வர வச்சு கொடுத்துறேன். அதையும் வாங்கிடு. அதே மாதிரி இப்போ வாங்கின வேலையும் தடையில்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் நாளைக்கு காலையில் தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பனை இருந்து என் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றி தொழில் நல்ல விரிவாக்கம் பண்ணணும். இன்னையிலேருந்து இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களும் நிறையா வரணும். 10 பேர் ஆளுக கலையாமல் இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி அப்படி தானே அப்படின்னு கொண்டு போய் வச்சிரு. நீ நினச்சது போல் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்துடுவேன். தவறாமல் எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். கருப்பசாமி மறுபடி விழுப்புரம் வச்சுப்பா. விழுப்புரம் இல்லை விழுப்புரம் மாவட்டம். சரிப்பா. சரி கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? உன்னை முன்னாடி வா. உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஓரளவுக்கு நல்லபடியாக நான் வச்சுருந்தேனா இல்லையா? வச்சுருந்தோம். அதனால் கருப்பசாமி கொஞ்சமாக அகலக்கால் கொஞ்சம் வச்சோம். அகலக்கால் வச்சதுனால இப்போ எல்லாமே ஒரு 0வுக்கு போய் நிற்கிறோம். அதனால் எந்த வியாபாரமும் நமக்கு நடக்கலை. அப்படி தாண்டாமான. அதனால் கருப்பசாமி உனக்கு பழையபடி இன்னொரு வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு தரேன். அதனால் இது எனத்தினால வந்துச்சு அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டுவான். அப்படியாப்பா? ஒரு பொண்ணால் வந்தது தாண்டா பிரச்சனை மோனே. ஒரு பொண்ணால் வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். உனக்கு தெரியுமா? தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரிய சொல்லு. தெரியலையா?
இப்போ வியாபாரத்துக்கு காரணம் எல்லாம் முடங்கி போயிடுச்சு. அதனால் ஒரு பொண்ணால் வந்ததுதான் பிரச்சனை. அதனால் கருப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். அதனால் கருப்பசாமி உனக்கு பழைய வியாபாரத்தை உனக்கு அடுத்த 15 நாள்லேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு வியாபாரத்தையும் கொடுத்து கடனையும் கட்டி நல்லபடியாக குடும்பத்தோட ஒன்று சேர்த்து வாழ வச்சு நான் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமில்ல. அதனால் எண்ணி 15 நாளுக்குள்ளே அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு முயற்சி பண்ணி உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதனால் ஒரு பொண்ணால் வந்துச்சு அப்படின்னா அடுத்த 3 மாதத்தில் கண்ணுக்கு காட்டுறேன். நான் மறைமுகமாக தான் சொல்லியிருக்கேன், சரியா? அதனால் நான் உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன். அதுக்கு கண்டா நீ விலகி நடந்துக்குவே இல்லை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. கிட்டவா இதை குடி குடி. இன்னையிலேருந்து உனக்கு வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் உன்னோட பேச்சு எடுபடணும். எங்கே போனாலும் உன்னோட பேச்சு எடுபடணும். பேச்சு எடுபட்டால் மட்டும்தான் வியாபாரம் நடக்கும், அப்படி தானே? இப்போ நம்மளை மதிக்கிற மாதிரியில் ஒருத்தனும் கூட ஒரு பயனும் கிடையாது, இல்லை. அதனால் கருப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்து அடுத்த 15 நாள்லேருந்து உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சரி வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டிலு சொட்டு வாங்கிட்டு வா. ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வழக்காடி போய் பார்த்துட்டு வந்து அடுத்த ஒரு 10 நாள், ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒரு 10 நாளில் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். அதுலேருந்து படிப்படியாக உனக்கு மேலே அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை. பழைய வாய்ப்பு பழைய பார்ட்டி அத்தனையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டேன். நான் கருப்பன் கூடவே வரேன். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார், கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு வச்சுப்பா. திருச்செங்கோடு எனக்கு வேலை நல்லா அமையணும், அதே போல் கருப்பசாமி ஆளும் நல்லா அமையணும், அதே போல் கருப்பசாமி குடும்பத்தில் உள்ள சிக்கலும் எனக்கு சீக்கிரமாக தீரணும். கருப்பசாமி மறுபடி பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் சரிப்பா. நான் வந்து டெய்லர் கடை வச்சுருக்கோம். உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி, எனக்கு வந்து தொழில் நல்லபடியாக நடக்கணும், அதே போல் குடும்பத்தில் ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனை, நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக போயிட்டுருக்கு. ஆமாமா இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு குடும்பத்தில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு நல்லபடியாக தொழிலில் வருமானமும் உனக்கு அமைச்சு கொடுத்து நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டப்போ. சரிப்பா. குடும்பத்தில் எல்லாம் பிரச்சனை இல்லாமல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கிற டைம் வந்து தைதீந்து மாசி 15ஆம் தேதி வந்துடணும். குடும்பத்தில் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்து குடும்பத்தோட எல்லாம் ஒற்றுமையாக நம்ம இருக்கணும் அப்படின்னா தைதீந்து மாசி 15 வந்துடும். நாளையிலேருந்து கருப்பசாமி உனக்கு தொழில் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்துறேன். பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நிம்மதியாக அறவயிறு கஞ்சி தை முடிஞ்சு மாசிக்கு மேலே நீ எதிர்பார்த்தது போல் யாரும் என்ற சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பத்தோடு எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த அளவுக்கு கருப்பசாமி உருவாக்கினா போதும் இல்லை.
அதே போல் நான் கர்ப்பசாமி உருவாக்கி தரேன். எனக்கு அமாவாசை பௌர்ணமி எனக்கு மாலையும் பாட்டிலும் வந்துடணும். சரியா? அதை மட்டும் தவறாமல் கொண்டுட்டு வா. நீ எதிர்பார்த்தது போலயே கர்ப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து மாசி மாதத்துக்குள்ளே நீ வா அப்படின்னு கூப்பிட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதை கொண்டுட்டு போய் நீ இருக்கிற இடத்துல வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் வேலை செய்கிற கடையில் வச்சிரு. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் முத்தனம்பாளையம் வெரிசுப்பா முத்தனம்பாளையம். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி வர கார்த்திகை ஜோதி பிறந்துடணும். ஜோதி வந்தால் ஜோதிக்குள்ளேயே நான் கருப்பசாமி உனக்கு ஜோதி ஏற்றறதுக்கு ஒன்று அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னா கார்த்திகை 30 முடிஞ்சு மார்கழி 30 முடியறதுக்குள்ளே உனக்கு உறுதி வாக்கு முடிச்சிடலாம். சரியா? தை இல்லாத மாசி இந்த மாதத்துக்குள்ளே திருமணத்துக்கும் ஒரு முடிவு பண்ணியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் கர்ப்பசாமி வர கார்த்திகை மாதம் ஜோதி வர்றதுக்குள்ளேயே ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன். அதில் தவந்துச்சு அப்படின்னா மாசி மாதத்துக்குள்ளே முடிவு பண்ணியாச்சு. இந்த 2 மாதத்துக்குள்ளே கட்டாயம் உனக்கு திருமணத்துக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதனால் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். ஒருத்தர் ஜாதகம் சொன்னாங்களேங்க, வந்து புரோக்கர் சொல்லியிருக்காங்க, அது அமையுங்களா? நான் தான் சொல்லிட்டேனே, எண்ணெயிலிருந்து ஒன்று கார்த்திகை மாதத்துக்குள்ளே ஒரு முடிவு பண்ணியாச்சு. அப்படின்னா தை தீர்ந்து மாசி. அதனால் நீ இறங்கி போய் பார்க்கலாம். எந்த ஜாதகமாக இருந்தாலும் நீ போய் பார். உனக்கு சாதகமாக வர்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அமைச்சு விடுவேன். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு தடுங்கல் வந்துடும். அந்த தடுங்களை மாற்றி நடந்துடும். அதுக்கு மீறி அமைஞ்சதுன்னா என்னை கேட்காம எந்த முடிவும் எடுத்துருவேன். நான் கருப்பம் கூடவே வருவேன். இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க. நீ நினச்சதோட உனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு வர்ற அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மதுரை வெரிசுப்பா மதுரை. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, மறுபடியும் போய் காலில் விழுந்துடுவாமண்ணே. என்னை கேட்காம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, என்னை கேட்காம பேசக்கூடாது, என்னை கேட்காம போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நான் சேர்ந்து வாழணும், அதே மாதிரி கருப்பசாமி அவளாக வழியே வரணும், அதுக்கு ஏற்பாடு படுத்தணும் அப்படின்னு நீ சொன்னேன் இல்லைடாமண்ணே. அப்போ நான் சொல்லும்போது நான் பொறுமையாக இருக்கணும்னு நான் சொன்னேன். நீ கேட்டையா? கேட்கல. அதனால் ஒரு சின்னதாக விபத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு தடுங்களும் கூட உனக்கு நான் பண்ணினேன். கீழே விழுந்தே விழுகலையா? விழுந்த. அதையும் மீறி நம்ம போனோமா போகலையா? போயிட்டு வந்தேன். அதனால் இப்போ பிரச்சனையில் வந்து முடிஞ்சு வச்சு அப்படி இல்லையா? போய் காலில் விழுந்தோம். அதனால் கருப்பசாமி தடுங்கல் பண்ணியும் நீ கேட்காம போயிட்ட. அதனால் மீண்டும் ஒரு மன்னிப்பு கருப்பசாமி உனக்கு கொடுத்துட்றேன். சரியா? அப்படிங்கும்போது நாளைக்கு என்னை வந்து நீ பார்க்கணும். நாளைக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு பாட்டில் வாங்கிட்டு நான் செஞ்சது தப்பு தான், எப்படியோ கருப்பசாமி சண்டை இல்லாமல் எனக்கு தீர்த்து எனக்கு சேர்த்தி வாழ வச்சிரு. முதல்லையே தப்பு யார் பண்ணுனா நீ தான் பண்ணினேன். அப்படி தானே? இருந்தாலும் ஒரு வாய்ப்பு ஒரு 3 மாதத்துக்குள்ளே சேர்த்தி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர அளவுக்கு வந்துச்சு இல்லையா? அதனால் கருப்பசாமி என்னை கேட்காம போவாதரா அப்படின்னு. இருந்தாலும் சூழ்நிலை அப்படின்னு ஒரு காரணத்தினால நீ போயிட்ட. அப்படி தானே? அதனால் போகிறதுக்கு இல்லாமல் தடுங்களும் பண்ணினேன். அதுவும் கேட்டவாடு இல்லை. அதனால் இப்போ போய் மறுபடியும் பிரச்சனை. நான் உங்களோட வாழ்கிறக்கு ஐடியாவே இல்லைப்பா, முடிஞ்சால் நீ இங்கே வந்து வாழ்ந்துக்க, இல்லைன்னா விட்டுரு அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. வாக்குவாதம் வந்ததே இல்லையா? அதனால் கருப்பசாமி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், வர்றேன். ஆமாம், புரட்டாசி 10ஆம் தேதிக்குள்ளே மறுபடியும் அவளே வழியே வந்து நம்ம சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். பெரியவங்க யாரும் எதுவும் பேசிக்க வேணாம், நடந்தது நடந்து வச்சு, இனிமேல் இது மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று அவளே டைரெக்டாக கேட்பாள். எப்போ சொன்னேன்? 10க்குள்ளே. திடீர்னு அடுத்த 10 நாள்லேயும் கூட கேட்பா. ஐப்பசி முடிஞ்சு புரட்டாசி மாதம் கூட வந்து கேட்பா. நீ எப்போவா இருந்தாலும் கருப்பசாமி புரட்டாசி வரைக்கும் பொறுமையாக இருந்த அப்படின்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. என்னை கேட்காம நீ வம்படி அங்கே போய் பேசுறது, இல்லை ஃபோன் பண்ணி பேசுறது, இல்லை அப்படி குழந்தைய பார்க்கணுன்றது, இப்படியெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. தானாக உனக்கு கூப்பிடுற மாதிரி பண்ணணும். அப்படின்னா நான் சொன்ன டைம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இல்லைன்னா இது டைவர்ஸில் போய் தாண்டா முடியும். அதனால் கூட இருக்கிற ஆள் சொல்லி கொடுக்குறான். அப்படி தானே? அதனால் சொல்லி கொடுத்து இவனே ஆகாது, இவன் இப்போவே இப்படி பண்ண, இன்னும் காலம் எத்தனை இருக்குது, அதனால் இவன் வேண்டான்ட்டு வந்துட்டு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பக்கம் பேச்சுவார்த்தை ஓடுது. அதனால் நீ ஒரு 3 மாதம் எதுவுமே கண்டுக்கக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி என்னை வந்து பார். நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி தானாக தேடி வந்து உனக்கு சேர்த்தி வச்சு நீ இருக்கிற இடத்துல உனக்கு ஒரு நல்லபடியாக உனக்கு பிழைக்க வச்சா போதுமில்ல. நான் அதே மாதிரி அமைச்சு தரேன், போய் காலைல வந்துடுவேன். இன்றைக்கி தவந்து நான் சொல்லி கேட்காம போன மாதிரி மறுபடியும் போகக்கூடாதுராமானே. என் பேச்சை மீறி போனேன் அப்படின்னா அப்புறம் நடக்கலைன்னா என்னை வந்து கேட்கக்கூடாது. சரியா? போக மாட்டீங்களா? இப்போ
போனீங்கன்னு எதுவும் பேச நம்ம போக வேண்டாம் எதுவுமே. உங்கூட நான் வந்து வாழ விருப்பம் இல்லை, தேவைன்னா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டான். அவள் கூட உனக்கு என்ன நியாயம்? 20 நாளாக பேசுகிறேன் சார். நான் கூப்பிடவே இல்லை, வந்தலன்னு நீ எதுவுமே கூப்பிட வேண்டாம். அப்படி மீறி புது நம்பர் வருது வந்தால் என்ன சொல்லுவேன்? சேர்ந்து எங்கள் கூட இங்கே வந்து வாழ்கிறதுனா வா, இல்லைன்னா நல்லா யோசனை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு முடிவு சொல்லு அப்படின்ட்டு நீ வச்சிரு. வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, யாரு கூட பேசக்கூடாது. நீ நாளைக்கு வா, அதுக்குள்ளே நான் அதுக்கு முடிவு சொல்கிறேன், பேசலாமா வேணாமா அப்படின்னு வழக்காடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதனால் போனது தப்பு தானே. அதனால் கருப்பசாமி இன்றைக்கி முடியாதடா, நாளைக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு முடிவு சொல்லியாச்சு. புரட்டாசி 10 கூட சேர்த்து வாழ வச்சிடறேன். ஆனால் சொல்கிறது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கவனமாக இருக்கணும். உனக்கு அவ்வளவு தடுதலை பண்ணியும் மீறியும் போனே இல்லை, அப்படி போய் பேச்சுவார்த்தை நடந்துச்சு வந்துச்சா? இல்லை. அதனால் கருப்பசாமி இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், உனக்கு சேர்ந்து வாழ உனக்கு விருப்பம் தானே. அதே போல் நான் கருப்பசாமி குடும்பத்தோடு நான் செஞ்சது தப்பு தானே அவள் உணர்ந்து வர வைக்கிற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டு போய் பாங்க வச்சுக்க, நாளைக்கு எனக்கு வாங்கிட்டு வா, மாலையும் பாட்டிலும் சொட்டு வாங்கிட்டு வா. நீ நினச்சது போலயே கருப்பசாமி நாளைக்கே உனக்கு ஒரு தீர்ப்பு பண்ணி சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறம்போ. உன்னோட தகப்பனே பேச்சுவார்த்தைக்கு போல வாடா அப்படின்னு கூப்பிட்டாலும் கூட போகக்கூடாது. அவளை திருந்தி கூப்பிடட்டும், விட்டுரு அப்படின்னு சொல்லு, நான் திருத்தி கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்தது எந்த ஊர்? சென்னை வச்சுப்பா. சென்னை உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா கருப்பசாமி? எனக்கு அதே இடத்துல எனக்கு வேலை எப்படியோ எனக்கு பிடிச்சி கொடுத்துடணும் கருப்பசாமி, அப்படி தண்டமோனே. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அதே இடத்துல உனக்கு பிடிச்சி கொடுத்துட்றேன், நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி எனக்கு நேரத்தில் ஒரு 9 டைம் உழுந்து கும்பிடு. செஞ்சு தப்பாக ரைட்டாக நீ என்கிட்ட சொல்லிட்டு போ, தப்பு தானே. 9 டைம். அதனால் அதே இடத்துல உனக்கு வேலையும் கருப்பசாமி உனக்கு போட்டு கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி ஒரு 9 நாள் ரமண இன்னையிலேருந்து 9 நாள் கழித்து நீ வேலைக்கு போய் ட்ரை பண்ணணும். நீ பேசுன அப்படின்னா கருப்பசாமி நீ நினச்சது போலயே உனக்கு 9 நாள் கழித்து இப்போ முடியாது அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்பு வந்துடும். அதே போல் 9 நாளைக்கு 9 கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? கிட்டவா போய் பேப்பர் ஒன்று வாங்கிட்டு வைப்போம். அதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் 9 நாளைக்கு. இன்னையிலேருந்து கணக்கு. இன்றைக்கி போக முடியாது, வேணாம், நாளையிலேருந்து கணக்கு வச்சுக்க. நாளையிலேருந்து 9 நாள். சரியா? நீ நினச்சது போல் உனக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் கருப்பசாமி அதே இடத்துல உனக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துறேன். வேலை வாங்கி அதே இடத்துல உள்ள நுழைஞ்சதையும் எனக்கு 2 கிடா வெட்டி அன்னதானம் போட்டுறேன் வர்ற மக்களுக்கு. சரியா? வேலை வாங்கினதுக்கு அப்புறம் அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துறேன். சம்பளத்தை பற்றினா நீ கொடுக்க வேணாம், எனக்கு 1 மாதம் சம்பளம் வேணாம் அப்படின்னாலாம் நீ எதுவுமே யோசிக்க வேணாம். நான் போய் 9 நாள் கழித்து போய் பேசு, நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு மன்னிப்பு உனக்கு கொடுத்து ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல. அமாவாசைக்கு என்ன வந்து பாரு, கேட்டுட்டு என்னை வந்து பார்க்கணும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர். சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் நம்ம வந்து ஒரு சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், அப்படியே இல்லையா இடமானே? அதனால் சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதுலேயாவது நிம்மதியாக இருக்கிறோமா? அதுவும் இல்லையே, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி இருக்கிறதுல இருக்கிற பிரச்சனை ஒன்று நம்ம நல்ல முறையாக வச்சுருக்கணும். இல்லாமல் இருந்தால் கருப்பசாமி என்னை கொண்டுட்டு போயிடணும், அந்த அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு இல்லையா? அதே போல் கருப்பசாமி நான் பாத்திரம் போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து வேலை வெட்டியிலையும் இல்லாமல் இருக்கோம், வேலையும் வாங்கி கொடுத்து கிட்டவா. அதே மாதிரி குடும்பத்தில் கஷ்டத்தையும் அதையும் உனக்கு நீக்கி கொடுத்து நிம்மதியை உன்னை வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் நிம்மதியை கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு நான் அமைச்சு தரேன். அதே மாதிரி தடை பிரச்சனை இடத்துல ஒரு பக்கம் ஓடிட்டுருக்க இல்லையா? அந்த பிரச்சனையும் வர ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் 10ஆம் தேதி வர்றதுக்குள்ளே அந்த தடத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கெல்லாம் உன்னோட இடம் உனக்கு வர்ற மாதிரியும் அதில் வழித்தடமும் விடுற மாதிரியும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி முதல்ல அந்த பிரச்சனையை முடிச்சிடறேன். உனக்கு வேலை வெட்டியும் உனக்கு நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நமக்கு வாழ்க்கை இப்படியே போயிடுமா? அதனால் வர ஆடி அமாவாசை அன்னைக்கு உனக்கு உத்தரவு சொல்கிறேன்டா மனே. ஆடி அமாவாசை அன்னைக்கு உனக்கு வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்து சொல்கிறேன். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? தடை பிரச்சனை உனக்கு முதல் பிரச்சனை, அதை முடிச்சிடறேன். அதே மாதிரி வேலையில் வருமானத்தில் குறைவு இல்லாமல் அமைச்சிடறேன். தீர்த்தம் பிடிக்கிற மாதிரி பிடி. தீர்த்தம் எப்படி குடிப்ப? அப்படி பிடி. இன்னையிலேருந்து உன் குழப்பமே வராது.
இன்னையிலேருந்து உனக்கு குழப்பமே வராது. 2 கனி கொடுத்துட்டு போகிறேன் உன்னோட எல்லையில், அப்படின்னு உன்னோட இருப்பிடத்தில் உன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒன்றா வெளியில் போடு, இல்லாட்டி உன்னோட இருப்பிடத்துக்கு உள்ளே போட்டுரு. 4 அறுத்து மஞ்சள் தொடச்சி உள்ளே போட்டுரு. எனக்கு தடை பிரச்சனை நீங்கிடணும் அப்படின்னு கொண்டுட்டு போய், அதே மாதிரி கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீ வரணும், வந்து எனக்கு நீதியாங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உன் கூட இன்றைக்கே வந்துடுறேன், சரியா? இன்னையிலேருந்து உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார், கூட வரும்போது. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு விஜயமங்கலம் போயிடுச்சுப்பா. விஜயமங்கலம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு ஒரு வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், ஆமாம் இல்லையா? அதனால் கருப்பசாமி எனக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், அதே மாதிரி தொழிலும் நிம்மதியாக எனக்கு இருக்கணும், அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நல்லபடியாக பொருளாதாரத்தோடு நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதுமா? அதே போல் அமைச்சு தரேன், போய் காலையில் விழுந்துட்டு வா. சரி, அதே போல் கருப்பசாமி, சரிப்பா, கோயிலில் போய் யாராமான விழுந்தான்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? போய் உன் தாயின் தகப்பனை கேட்டுப்பார், சரியா? கேட்டுட்டு வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லணும். அதனாலதான் இப்போ ஒன்று வந்து போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? என்ன போச்சு? போச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம நினச்சது எல்லாமே உனக்கு நடக்குதா? எதுவுமே நடக்காது. உன்னோட முயற்சியில் தான் இப்போ வேலையுமே போயிட்டுருக்கு. எல்லோரும் ஜாலியாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன். நீ ஜாலியாக இருக்கிறியா? இருக்கே இல்லையா? இல்லை. அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? அதனால் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் போய் விழுந்திருக்கு. அதனால் கருப்பசாமி அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக வாழ்க்கையும் அமைச்சு, உன்னை ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தாலும் விட்டுரு. உன்னை இருக்கிற காலம் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் நல்லபடியாக நான் வாழ முடியுமா? கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். வச்சுட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. சரி, அதுக்குள்ளே எனக்கு கேட்டு வந்து பதில் சொல்லணும், சரியா? உனக்கு எந்த கோயில் தெரியுங்க? நீ உன் தாயின் தகப்பனுக்கே தெரியுமாடாமானே. இந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது, உனக்கு வேண்டி பண்ணலை. உன் தாயின் தகப்பன் கூட கொஞ்சம் பிரச்சனையில் நடந்தது, சரியா? நடந்ததுனால மறுபடியும் இப்போ அவனோட சேர்ந்து இப்போ இப்படி இருக்கான். அதனால தான் இப்போ பிரச்சனை, சரியா? அதனால் உனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்து வர்ற தை 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் ரெடி ஆகிடும். அதை நான் கருப்பசாமி சரி பண்ணி தரேன். இப்போ போய் விழுந்தது எதுக்கு இப்போ அடையாளம் கேட்டேன் அப்படின்னா அவளோட சாவகாசம் வச்சுக்க கூடாது. அப்படி இருந்தால் குடும்பம் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து சமாதானமாக பேசி போகணும். அது என்னன்னு கேட்டு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து சொல்லணும். எனக்கு ஒரு மாலையும் பாட்டும் வாங்கிட்டு வந்துடும். உனக்கு தை 30 முடியக்குள்ள நான் கல்யாணத்தை முடித்து கொடுத்துறேன். கூடயே விரும்பும். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு பல்லடம் போயிடுச்சு. இப்போ பல்லடம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் என்னோடய மகனுக்கு திருமணம் நடக்கணும், அப்படி தானே? அதனால் தட்டி தட்டி போயிட்டுருக்கு. அதனால் இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் இருக்குது. அதனால் வந்து ஆடிலேருந்து ஆவணி மாதம் கண்ணுக்கு வேணால் காட்டுவேன், ஆனால் அந்த மாதம் திருமணம் நடக்காது. அதனால் ஒரு 7 மாதம் தள்ளித்தான் போகும். அதனால் இந்த பிள்ளை தான் அப்படின்னு உனக்கு உறுதியாக கண்ணுக்கு காட்டி நான் கருப்பசாமி அதுக்கு ஒரு முடிவும் பண்ணி வச்சுறேன். அதனால் வீடு கருப்பசாமி அந்த வீடு பார்க்குற வீடு சுத்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் ஒரு 6 மாத காலம் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவை உனக்கு டக்குன்னு முடித்து உனக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தா போதும்ல. அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அந்த இட பிரச்சனைனால உனக்கு தள்ளி தள்ளி போயிட்டுருக்கா, அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். வாடகைக்கு வந்துட்டானா வரலையா? ஒரு இடத்துக்கு வந்துட்டான், இன்னொரு இடத்துக்கு வரணும். அதையும் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நல்லபடியாக திருமணமும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நல்லபடியாக அந்த இட பிரச்சனை தீருமா? கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் லேட் ஆனாலும் உனக்கு சாதகமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கொண்டுட்டு போய் சிக்கிட்ட நம்பி ஏமாந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு வச்சு. அதனால் கருப்பசாமி எந்த கோர்ட்டில் போய் தீர்ப்பு போட்டாலும் கருப்பசாமி உனக்கு தீர்ப்பு வழங்கி உனக்கு நான் சாதகமாக உனக்கு அமைச்சு அந்த சொத்தையும் அமைச்சு தந்துடுறேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து திருமணமும் நடத்தி வச்சு கொடுத்தேன். அதை பாங்க வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கருப்பன் கூடவே வரேன். அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும்.
கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கணக்கம்பாளையம் வச்சுப்பா, கணக்கம்பாளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி பணத்தை கொண்டுட்டு போய் ஒரு பக்கம் செக்க வச்சுட்டோம், அப்படி தானே? அதனால் ஒரு ஆமாப்பா, சரி, இனத்தினால கொண்டு சிக்க வச்சா, சாமி வீடு வாங்கலான்னு கொடுத்தாங்க, ஆள் சரியில்லைன்னு சொல்லி வீடு வாங்கலைங்க. அதனால் திருப்பி கேட்டால் கொடுக்க மாட்டேன். ஆமாம். அதனால் கருப்பசாமி உனக்கு இப்போ கேட்டால் இன்றைக்கி நாளைக்குன்றான், மீறினா இடத்த மாற்றி விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்றான். அதெல்லாம் ஒரு காரணம் தான் சொல்கிறான், அதை விட கொடுக்குற மனசு எதுவும் அவனுக்கு இப்போ இல்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு உனக்கு அந்த பணத்தையும் வாங்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி இப்போ சிறுசாக ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம், அப்படியே இல்லையா? அதனால் அந்த தொழிலும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து, பொருளாதாரத்தில் இப்போ நம்ம நெருக்கடியாக கடன்காரனோட தொல்லை இருக்குது, அதனால் இந்த பணம் வந்தாலாவது கொஞ்சம் அமைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதையும் போய் பார்த்துட்டு இருந்தாலும் போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் அந்த பணத்தையும் வாங்கி கொடுத்து கடனையும் கட்டி தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்துட்றேன். அதனால் நாளைக்கு வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கணும், எனக்கு மாலையும் பாட்டிலும் சுருட்டு வாங்கிட்டு வா. அதே போல் கருப்பசாமி நாளைக்கு உனக்கு டைம் கொடுக்குறேன், சரியா? அந்த டைமுக்குள்ளே உனக்கு பணத்தை அவனே சொல்லாமல் கொண்டாந்து கொடுத்துருவான். அதனால் நம்ம எந்த கோர்ட்டுக்கும் எந்த போலீஸ் ஸ்டேஷனும் போனாலும் அதுக்கு கரெக்டான பதில் எதுவும் வரல, அப்படியே இல்லையா? அதனால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் போகும். அதனால் நீ எந்த கோர்ட்டுக்கும் போக வேணாம், எந்த ஸ்டேஷனுக்கும் போக வேணாம். நான் அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன், நான் கருப்பசாமி தப்பு எங்கே நியாயம் எங்கேன்னு பார்த்து உனக்கு நான் கருப்பசாமி உன் பணத்தை உனக்கு வாங்கி கொடுத்து தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து, அதே போல் கடங்காரன் தொழிலாம் அமைச்சு கொடுத்தா போதுமா? இது எல்லாமே 3 மாதத்தில் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். ஆனால் நாளைக்கு கொண்டு வந்து எனக்கு பொங்கல் வை. அதனால் நாளைக்கு உனக்கு தீர்ப்பு சொல்லிடுறேன். இன்னையிலேருந்து தொழிலுக்கு பஞ்சம் இருக்காது. கடங்காரனும் ஒரு 6 மாதத்துக்கு, கடங்காரனும் உனக்கு 6 மாதத்துக்கு கொஞ்சம் அமுத்தி வச்சிடறேன். 6 மாதத்துக்குள்ளே கடனையும் உனக்கு அமைச்சு கொடுத்துடலாம், சரியா? அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றணும், அப்படி தானே? கிட்டவா என்ன வேணும்? அதுதான் 3 மாதத்துக்குள்ளே இதை வாங்கிடுவேன். நாளைக்கு பொங்கல் வை, நாளைக்கு உனக்கு தீர்ப்புன்னு அப்போயே சொல்லிட்டேன். இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளி. எனக்கு உடம்பு அப்பப்போ சரியில்லாமல் போயிடுது, ஆருக்கு உடம்பு சரியில்லை. அதனால் இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. அதே மாதிரி நீயும் அதே மாதிரி பண்ணிடு. உன்னோட தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. நாங்கள் நாளைக்கு காலை என்ன வந்து பாரு. கல்யாணமாக 8 வருஷம் ஆச்சு, குழந்தை கடனோட தொல்லை. அதே போல் நீ எதிர்பார்த்தது போல் இப்போ பணம் அவங்ககிட்ட சிக்க வச்சுட்ட. இந்த 2ஐயும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு வாரிசுக்கு சொல்லிடுறேன். அது வேணால் இருந்து பார்த்துட்டு போடாமானே, இருந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கூத்தம்பாளையம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் ஏதோ கண்ணுக்கு தென்படுது, ஆனால் கைக்கு எதுவும் வரல, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி கண்ணுக்கு தென்படுறதுனால கொஞ்சம் திருப்தியாக காப்பாற்றிடுவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை அப்படியே கருப்பசாமி உனக்கு நீ நினச்சது போலயே நான் அன்னைக்கே சொன்னேன், நேரில் போய் பார்க்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும், அந்த ரிஸ்க் எடுத்து அப்படின்னா உனக்கு சீக்கிரமாக அமைச்சு தரேன்னு நான் சொல்லி 2 வாரத்துக்கு இப்போ நான் சொல்லி 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்தில் இப்போ போன வாரம் தான் கொஞ்சம் வேகம் படுத்தியிருக்கோம், அப்படி தானே? அது வரைக்கும் இன்னொருத்தன் சொல்லுவான், அவன் சொல்கிறத கேட்குறான், சரின்றான், அதோட சரி. அப்போ 3 மாதம் டைமும் போயிடுச்சு, அதுக்கு எந்த பதிலும் வரல. அதனால் புதுசாக இன்னொரு பக்கம் முயற்சி பண்ணியிருக்கோம். அதாவது நல்லபடியாக அமையணும், அதையும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு தந்துடுறேன். ஆனால் அதில் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி தான் நீ எதிர்பார்த்தது போல் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்து அப்படின்னா கருப்பசாமி உனக்கு கூட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் படிப்புக்கும் கவலை இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். எந்த விஷயத்தில் இருந்தாலும் உனக்கு கவனம் முக்கியம், அதில் மட்டும் இருந்தால் கருப்பசாமி எந்த பிரச்சனையில் சிக்காமல் கருப்பை காப்பாற்றி ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அடுத்த 2.25 வருஷத்துக்குள்ளே நீ வந்து செட்டில் ஆகிடலாம். அதுக்கப்புறம் கருப்பசாமியை நான் சொன்ன மாதிரி என்னோடய வழியில் வந்துடணும். நீ நினச்சது போலே கருப்பை அத்தனை பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன். போய் காலில் வந்துட்டோம். சரிப்பா, ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன்றீங்க, அதனால் அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் உனக்கு அமைச்சிருக்கேன். அதனால் கருப்பசாமி அதிலேருந்து உன்னை நான் காப்பாற்றியும் கொடுத்துட்றேன். ஆனால் கைக்கு வர வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டு ஆகணும்னு அன்னைக்கும் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்லியிருக்கேன். ஆக மொத்தம் அமைச்சிருவேன், ஆனால் வந்து அசால்ட்டாக மட்டும் விட்டுறக்கூடாது. நீ நினச்சது போலே கருப்பசாமி உனக்கு படிக்க வச்சுறேன். வர்றதுக்கு இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், கவலையே பட வேணும். நீ பேங்கில் வந்து நீ நினச்சது போல் பேசு, உடனடியாக வேலை நடக்கும். அதுக்குண்டானதையும் நான் கருப்பசாமி வேலை நடத்துகிறேன். இன்னொரு வாய்ப்பு இன்னொரு டைம் உனக்கு அமைச்சு தரேன். அதனால் அந்த டைமும் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன்.
அதே போல் கட்டிடலாம். சொல்கிறாங்க பணம் வந்து 25ஆம் தேதி தர்றாங்க அப்படிங்க சாமி. எனக்கு அதுக்கு முன்னாலேயே அமைகிற மாதிரி நான் கர்ப்பசாமி அமைச்சு தரேன்ட்டேனே, அதுக்கு தான் இப்போ கனி கொடுத்துருக்கேன். நான் நினச்சது போல் அந்த ஒரு வாய்ப்பை நீ பயன்படுத்து. பேச்சில் நான் சொன்ன மாதிரி தான் கவனமாக பேசு. அதே போல் கவனமாக நான் கர்ப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அது எந்த குழப்பமும் இல்லை. உன் மகனுக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. உடம்புல இருக்கிற பிரச்சனையும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கர்ப்பசாமி மறுபடி ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சரிப்பா சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி நான் கூட வரேன். சரிப்பா அதனால் இப்போ நீ ஜீரோவாக இல்லாமல் சரி நீ போய் சரி 4 பேர்த்துக்கு அள்ளி கொடுக்கணும்லாமானே ஆமாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ கொடுத்துட்ருக்கே இல்லையா? கொடுத்துட்ருக்கேன். அதே போல் கர்ப்பசாமி சொல்கிற பேச்சு நமக்கு சொல்கிறது வந்து பழிக்கணும். ஆமாப்பா அப்படி தானே? ஆமாம் அதே போல் அதே பழிக்க வச்சுட்டு போய் காலில் விழுந்துட்டோம். எடுத்து கொடுத்துரு. இன்னையிலேருந்து நான் கர்ப்பசாமி நல்லபடியாக பழிக்க வச்சு கொடுத்து நல்லபடியாக கர்ப்பசாமி மறுபடியும் ஒரு வாய்ப்பு பேரும் புகழ வர அளவுக்கு உருவாக்கி கொடுத்து நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே ஒரு இடையில குளறுபடிகளெல்லாம் நிறைய நடக்கும். அந்த குளறுபடியிலெல்லாம் எதுலேயும் சிக்காமல் யாருக்கும் எதுவும் பேசாமல் ஒரே நிலை கர்ப்பசாமி நீ எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து நான் கேட்டதை எனக்கு பண்ணி கொடுத்துரு அப்படின்னு வேண்டிடு. நீ நினச்சது போலயே நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதே போல் திருவிழாவில் வந்து ஏதோ ஒன்றுக்கு வந்து நீ ஏற்றுக்கணும். சரி அது வேணால் இருந்து பார்த்துட்டு போ. சரி அதே போல் கர்ப்பசாமி இங்கே ஆடி அமாவாசை அப்படின்னா அங்கே ஆடி பௌர்ணமி, சரிப்பா அங்கே சித்திரை, இங்கே ஒன்றுனா அங்கே சித்திரை பௌர்ணமி. சரிப்பா அதை மாதிரி இங்கே கார்த்திகை ஜோதி அப்படின்னா அங்கே கார்த்திகை அமாவாசை அடி பௌர்ணமி. இப்படி ஏதோ ஒரு நாள் நான் கர்ப்பசாமி வருஷத்தில் 3 நீ நினச்சது போல் அப்படி பண்ண. அடுத்த 2.25 வருஷத்துக்குள்ளே நீ நினச்சது போல் உன் அளவுக்கு மறுபடியும் ஒரு அளவுக்கு ஆலயத்தை கட்டி நான் கர்ப்பசாமி கூட இருந்து நீ நினச்சது போலையும் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு வந்து நானே வந்து கூட வந்து திருப்பிழா பண்ணுறோம். சரி சந்தோஷம்ப்பா. அது சீக்கிரமாகவே நடக்க முடியாமான. சரிப்பா அதுக்கு எல்லாரும் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ செஞ்சு தரேன்னு உனக்கு முன்னாடி வர மாதிரி சந்தோஷம் இன்னையிலேருந்து உனக்கு உருவாக்கி கொடுத்தேன். சந்தோஷம்ப்பா. நீ என்னைக்கு என் கூட இருக்கு. நான் தான் கூடவே இருக்கிறேன்ட்டேன். குருவோட எனக்கு துணை இருக்கும். நான் தான் கூடவே வரேன்ட்டேன். நான் கருப்பேன் அதே மாதிரி அமைச்சு தரேன். சரி வேறு எங்கேயும் போய் ஐடியா மட்டும் கேட்காம இருக்கு. இல்லைப்பா நான் கூடவே வரேன். சரி இப்போ இருந்ததுக்கு நீ இப்போ எப்படி இருக்கிறீன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நல்லா இருக்கேன்ப்பா. அதே மாதிரி உனக்கு இன்னும் பேரும் போல வாங்குற மாதிரி உனக்கு அமைச்சு தரேன். சரி கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு திருச்செங்கோடு வச்சு பார்த்து திருச்செங்கோடு. சரி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா அதுக்கு முன்னாடியே நம்ம போய் பணம் கட்டுறதுக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணலாமா இல்லை போய் இன்டர்வியூக்கு போகலாமா அப்படின்னு 2 குழப்பத்தில் வந்திருக்கேன். அப்படி தானே? அதனால் முதல்லையே போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மிதாம்மா இல்லை. அதனால் நீ போய் இன்டர்வியூக்கு போயிட்டு வா. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். வேலை உனக்கு வந்து கன்ஃபார்ம், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அவசரப்பட்டு நீ போய் போய் பார்க்குற அப்படின்னா பணம் கண்டிப்பாக விரயமாகும். அதே மாதிரி எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவானா அப்படின்னா அதுக்கு உறுதிமொழியும் சொல்ல முடியாது. உனக்கு பணம் வேலை உனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கும்போது வேணால் பணம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற சூழ்நிலை வந்தால் அதனால் அதுக்கு முன்னாடி யாரையும் போய் பார்க்க வேணாம். இன்ட்ரி போயிட்டு வா. இதில் ஒரு வாய்ப்பு அமைச்சேன்னா அமைச்சிடலாம். அப்படி இல்லை பெண்டிங்கே விழுந்தாலும் கருப்பசாமி இந்த ஆண்டு உனக்கு வந்து வேலை கன்ஃபார்மாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். சரியா? அதனால் அவசரப்பட்டு பணத்துக்கு எந்த இதுவும் முயற்சி பண்ணி கொண்டுட்டு போய் சிக்க வைக்க வேணாம். கொடுத்தா வரேன், ஆனால் அவன் சொல்கிற டைம் தவிர நீ எதிர்பார்க்குற டைமும் வராது. அதனால் யார் சொன்னது அப்படின்னு? கேட்டவங்க சொன்னாங்க. சரி இப்போதைக்கு பணம் இல்லை, இன்டர்வியூ மட்டும் போயிட்டு வா. கேட்டால் பார்க்கணுமா பார்க்குறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும். நீ எதிர்பார்த்தது போல் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி உனக்கு அந்த வேலையும் போட்டு கொடுத்துறேன். அதே போல் அந்த வீடு உன்னை வந்து சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்கேன். உன்னை வந்து பணமும் கொடுக்கல, அதுக்கு உண்டான முடிவும் வரல. அதனால் உனக்கு தகவலும் வரும். நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கியா? அதனால் கருப்பசாமி கண்டிப்பாக உனக்கு வரணும் அப்படின்னு இருந்தால் கருப்பசாமி உனக்கு அமைச்சிருவேன். இல்லாட்டி அதை விட உனக்கு நல்ல வீடாக நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு 50லேருந்து 60க்கு மேலே தான் நீ பார்க்கணும். அந்த இடம் நல்ல இடமா நீ எதிர்பார்க்குற இடத்துல உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு 2 பேர்த்துக்கு வேலையும் அமைச்சு அதே போல் கருப்பேன். நோய் நொடியெல்லாம் உனக்கு காப்பாற்றினா போதுமா? அதே போல் நான் கருப்பேன் காப்பாற்றுறேன். எனக்கு பால் குடம் எடுத்துடணும், அதே மாதிரி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். நீ நினச்சது போல் கருப்பசாமி அத்தனையும் உனக்கு நான் பண்ணி கொடுத்துறம்போ. நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் சரிப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு எப்போத்தான் ஒரு விடிவு காலம் வரும் அப்படியே இல்லையா? அதனால் பணத்துக்கும் சரி, அதே மாதிரி என் குடும்பத்துக்கும் சரி, என்னோடய திருவிழா முடியணும். அதுக்குள்ளே எல்லாத்தையும் போய் ஒன்று சேர்த்தி எல்லோரும் நான் போய் பேச்சுவார்த்தை நடத்தி கருப்பசாமி உன் சார்பில் நான் போய் எல்லாத்துக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி
ஆடி முடிஞ்சு ஆடி அமாவாசை முடிஞ்சு ஆவணி 3ஆம் தேதிக்கு மேலே நீ நினச்சது போல பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகி உன்னை பார்க்க ஒவ்வொரு ஆளாக வரும். நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா இல்லையா அப்படின்னு உன்னை நலம் விசாரிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளாக வரும். அதில் நான் கருப்பசாமி வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா போகவே போக மாட்டியா? அதனால் கருப்பசாமி நானாக உனக்கு வழியை அவையில் வர வைக்கிறேனே தவிர நம்ம போகிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தர மாட்டேன். அதே போல் கருப்பசாமி அதுக்குள்ளே நமக்கு கொடுத்த பக்கமெல்லாம் பணம் திரும்பி வரணும், அப்படியே இல்லையா? அதனால் பணத்தையும் உனக்கு நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? இப்போ நான் சொல்லி முடிச்சிடுறேன், நான் சொன்னதுக்கு பதில் சொல்லு. நோய் நொடி இல்லாமல் அதே போல் காப்பாற்றி கொடுத்து அடுத்தவங்க எதிர்பார்க்காம நம்மளோட சம்பாதனையில் உனக்கு சாப்பிட வச்சு அவன் வர வரைக்குமே நம்மளுக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. அதே போல் அமைச்சு தர போய் காலில் வேண்டும். அப்படியா? சரி. அதனால் பணம் கேட்கலாம், பணம் கேட்கலாம். கேட்டால் கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ நீ கேட்கறது உன் கடமை, 6 மாதத்துக்கு முன்னே நான் அதெல்லாம் சொல்ல வரல. நீ பணம் கேட்கலாம், கொடுத்தாலும் சரி கொடுக்கலினாலும் சரி, உன்ற கடமை. நீ தாய் தானே, எனக்கு அதே ஜீவனத்துக்கு அவன் உனக்கு என்ன முறையாகிறான் கொள்ள அதை தான் இப்போ நானும் சொல்கிறேன். உனக்கு நீ வந்து அவனுக்கு தாய் தானே, அதனால் நீ கேட்குற முறை நீ கேட்டுரு. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன், சரியா? கிட்டவா 6 மாதம் கம்மியாக கொடுக்குறேன்னா கேட்கல இது வரைக்கும். நான் தான் கேட்கலான்ட்டேன், நாளைக்கே பர்மிஷன் கொடுத்துட்டேன், நாளைக்கே நீ கேட்கலாம், சரியா? கேட்டுட்டு எனக்கு சரிப்பா அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு, உனக்கு நல்ல பதிலும் வந்துடும். அதே போல் நம்ம நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு கொடுக்க வேண்டிய பணமும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்து கருப்பை காப்பாற்றி கொடுத்துரு. இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, உன்னை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ, பணமும் வந்துடும் வசூலும் பண்ணிடலம்போ. தாராளமாக நாளைக்கே கேளு, அதுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு தரம்போ. எதுவும் சொல்ல மாட்டோம். நீ கேட்டது நாளையிலேருந்து உன்னோட மதிப்பு கூடிடும். நம்ம செஞ்சது தப்பு, அம்மா தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே நம்ம பேசி எப்படியோ குடும்பத்தோடு கொண்டுட்டு போயிடணும் அப்படின்னு இன்னையிலேருந்தே அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால் நீ கேட்குறதுக்கு உனக்கு செலவுக்கு காசு கொடுப்பேன் போ. செலவு பண்ணி கொடுக்கறதில்ல சாமி. நான் தான் சொல்லிட்டேன் நாளையிலேருந்து கேளுன்னு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் கொடுத்தான்னு நான் சொல்லலை, இனிமேல் கொடுக்க சொல்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் கொடுக்குறேன் போ. ஜீவனத்துக்கு வச்சுன்னு இருந்தேன், பசங்களை படிப்புக்கு வேணும் கூடாமான்னா ஏதோ நான் தான் உனக்கு அமைச்சு தரேன்ட்டேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கவந்தப்பாடி வச்சுப்பா. கருப்பசாமி மறுபடி எடப்பாடி வச்சுப்பா. எடப்பாடி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்துட்டு கருப்பசாமி ஒரு வேலை சின்னதாக அமையும், அதை போய் செய்யடாமானேன்னு செஞ்சோம். ஆனால் பிரச்சனை வந்துருச்சு இல்லையா? அதனால் கருப்பசாமி இப்போ அதனால் வேண்டான்னு வந்த சூழ்நிலை வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாலாவது ஏதோ ஓரளவுக்கு நான் சமாளித்து வந்துடுவேன், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி வர்றதுக்குள்ள வாய்ப்பு உருவாக்கி தரேன். போய் காலில் விழுந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி
நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து அதே போல் கருப்பசாமி கொடுக்க வேண்டிய இடத்துல பணத்தையும் உனக்கு அமைச்சு தரேன். இன்னும் ஒரு 45 நாள் பொறுத்துக்க, இன்னும் 1.5 மாதம், 45 நாளுக்குள்ளே நான் கருப்பசாமி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தான் வாங்கி தருவேன். அதுக்கு முன்னாடி கிடையாது, அதுக்கப்புறம் தான். நீ அதுக்கு முன்னாடி போய் கேட்க வேணாம், சரியா? 45 நாளுக்கு அப்புறமா போய் கேளு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பசாமிக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு, சரியா? 45 நாள் உனக்கு வாங்கிடலாம் பணத்தை, அதுக்குண்டான ஏற்பாடு நான் பண்ணித்தரேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. அப்படியா? அதுக்கு தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கேன். 45 நாள் உன் பணம் வந்துடும். உனக்கு வேலை, நிரந்தரமான வேலை, படிப்புக்கு உண்டான வாய்ப்பு, அதையும் கருப்பு உனக்கு உருவாக்கி தரும். கருப்பசாமி மறுபடியும் கருமத்தம்பட்டி வச்சுப்பா. கருமத்தம்பட்டி சாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் நம்மளுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு ஓடி போய் பார்த்தா அப்படின்னா நிம்மதி அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. இது இன்றைக்கி இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக சரியில்லாமல் போயிடுச்சு. அதுதான் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு போய் பார்த்தா அதுவும் பெருசு ஆன மாதிரி என் கண்ணுக்கு எதுவும் தென்படலை. அதனால் நல்லபடியாக உனக்கு திருமணமும் நடத்தி கொடுத்து அதே போல் ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. என்ன பிரச்சனை ஓடுது? தடை பிரச்சனை ஓடுது. அதனால் கருப்பசாமி அந்த தடை பிரச்சனையும் உனக்கு சரி பண்ணி திருமணத்தையும் நடத்தி கொடுத்து அதே மாதிரி இடைஞ்சல் சூழ்ச்சி வேலை ஒரு சிலதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இருந்து பார்த்துட்டு போ. உனக்கு சீக்கிரமாக திருமணத்தையும் நடத்தி கொடுத்து அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி உனக்கு சீக்கிரமாக அந்த தடை பிரச்சனையும் முடிச்சு கொடுத்தா போதுமா? அதான் மேலே சொல்லிட்டேன், உனக்கு நிம்மதிங்கிறது பல நாள் ஆகிப்போச்சு. அதனால் இருந்து பார்த்துட்டுப்போ அதுக்கு உண்டானது நான் கருப்பசாமி அதுக்கு வழிமுறையும் சொல்கிறேன். கிட்டவா நல்லபடியாக காப்பாற்றி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு எல்லாத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி வச்சா போதுமில்ல. நான் கருப்பேன் அன்னைக்கு கூடவே வரம்போது இருந்து பார்த்துட்டு போ.